இப்போ இந்த क्वेश्चन இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டோமே அது இன்னொரு பார்ட் இது. லாஸ்ட் ப்ராப்ளம் ரியல் பார்ட் கொடுத்து ஃபங்க்ஷன் கேட்டதான். இப்போ பாருங்க can இது அடுத்த ப்ராப்ளம் can b equal to tan inverse y by x. Can b is equal to tan inverse y by x. Be the imaginary part. Be the imaginary part of the analytic function. Analytic function f of z is equal to u plus y. இப்போ இந்த b ங்கிறது இதோட இமேஜினரி பார்ட்டா இருக்க முடியுமா அப்படிங்க அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இஃப் சோ இது இமேஜினரி பார்ட்டா இருந்ததுன்னா இஃப் சோ ஃபைண்ட் f of z and the real part what u. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இமேஜினரி பார்ட் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்க முடியுமானா இது ஹார்மானிக்கா இருக்கணும். ஹார்மானிக்கா இருந்தாதான் ரியல் பார்ட்டோ இமேஜினரி பார்ட் எப்படியா இருந்தாலும் இட் should be harmonic. அப்ப ஹார்மானிக்கா இருந்ததுன்னா இருக்கலாம். அப்ப we have to prove இமேஜினரி பார்ட்டா இருந்தாலும் ஹார்மானிக்கா இருக்கணும், ரியல் பார்ட்டா இருந்தாலும் ஹார்மானிக்கா இருக்கணும். அதனால இது ஹார்மானிக் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்ப பாருங்க சொல்யூஷன் b is equal to tan inverse y by x. உங்களுக்கு என்ன தெரியணும்? tan inverse x டெரிவேட்டிவ். tan inverse x என்ன டெரிவேட்டிவ்? 1 by 1 plus x. இப்போ இத with respect to x போட்டோம்னா tan inverse x ஃபார்முலா இத x மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 by 1 plus x ஸ்கொயர் தான் இதோட ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? y ஸ்கொயர் by x. அப்புறம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணு. இப்போ tan inverse x னு வெச்சிருந்தா 1 by 1 plus x ஸ்கொயர். இத with respect to x போடணும். அப்ப with respect to x போடுறது y கான்ஸ்டன்ட் விட்டுடு. பாக்கி என்ன இருக்கு? 1 by x. அத with respect to x போடணும். y கான்ஸ்டன்ட் விட்டுடு. 1 by x க்கு என்ன டெரிவேட்டிவ்னா -1 by x. 1 by x டெரிவேட்டிவ் மைனஸ். இப்போ இது LCM எடுத்தோம்னா இந்த x ஸ்கொயர் இங்க வரும். x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் மேல x ஸ்கொயர். இது என்ன? -y by x. அப்ப x ஸ்கொயர் ஓவர்லாப் கேன்சல். So what is vx னா -y by x ஸ்கொயர். இப்போ இத திருப்பி with respect to x போடணும். vxx with respect to x போட்டா quotient ரூல் denominator ஸ்கொயர் denominator numerator with respect to x இதுல x இல்ல அப்ப 0 minus numerator -1 minus numerator -1 with respect to x போட் denominator with respect to x னா 2x. அப்போ vxx எவ்வளவுனா இங்க பாருங்க இது 0 ஆச்சு plus y into 2x அப்ப 2x x square plus y square whole square. இப்ப vxx over sir. இப்ப now we want with respect to y. இத with respect to y போட்டோம்னா with respect to y போடுறது இப்ப now you see இத with respect to y போட்டோம்னா tan inverse x ஃபார்முலா 1 by 1 plus x square அப்படினா இதோட ஸ்கொயர். அப்புறம் இத with respect to எந்த வேரியபிள் போடுறோம்? y. இத with respect to y போடுறது இந்த 1 by x கான்ஸ்டன்ட் விட்டுடு. y க்கு என்ன டெரிவேட்டிவ் 1. அப்போ இந்த vy LCM எடுத்தா x square plus y square மேல x square. இங்க என்ன இருக்கு? 1 by x. அப்போ ஒரு x will cancel. So vy will become ஒரு x cancel ஆச்சுன்னா x by x square plus y. இதான் சார் vy. So vy is this. இப்ப இத with respect to y போடுங்க. Differentiate again with respect to y. With respect to y போட்டோம்னா vy by denominator square
denominator. Numerator with respect to y, with respect to y போடுறோம். Numerator with respect to y ना 0, minus numerator. Denominator with respect to y ना 0 2. அப்ப இது வேஸ்ட். அப்ப vy என்ன? minus 2xy by இப்ப பாருங்க vxx 2xy by vyy minus 2xy by ரெண்டும் சேம், இது பிளஸ் அது மைனஸ். therefore vxx plus vyy இது ரெண்டையும் ஆட் பண்ணா இது பிளஸ் இது மைனஸ் what will happen 0. so v is what? harmonic. இப்ப v harmonic னா v can be the imaginary part of analytic function. அதான் v harmonic, அதனால it can be imaginary part. முடிஞ்சு போச்சு. v harmonic, therefore this can be imaginary part of analytic function. இப்ப now we want function வேணும்னா then Milne-Thomson's method. என்ன ஃபார்முலா? f dash of z is ux plus I bx. எனக்கு ux தெரியாது சார் அப்படின்னா CR equation ux is vy. அதனால ux க்கு பதிலா என்ன போடுங்க? vy. I what is vy? x by x square plus y square. I what is vx? minus y by x square plus y square. Right. இப்போ இந்த Milne-Thomson's மெத்தட்ல இத எழுதியாச்சு. இதான் f dash of z. இந்த Milne-Thomson's மெத்தட்ல என்ன பண்றோம்? இது வரைக்கும் போட்டுட்டு put x is z, y is, இதான் Milne-Thomson. x z y 0 போடுறோம், f dash of z is x z போடுறோம் z, x z னா z, y 0 னா போச்சு, y 0 னா போச்சு. so z square 0, இதுவும் 0 போச்சு. அப்போ f dash of z என்ன? 1 by z. 1 by z இன்டகிரேட் பண்ணா, இதை இன்டகிரேட் பண்ணா f, இதை இன்டகிரேட் பண்ணா log. you have to add a constant a plus. இப்போ இது என்ன பார்ட்? இமேஜினரி. இமேஜினரி பார்ட் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா? இல்ல. அப்ப இமேஜினரி பார்ட்ல கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப இமேஜினரி பார்ட் கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னா b must become 0. இதான் இமேஜினரி பார்ட். இதுல கான்ஸ்டன்ட் கிடையாது 0. அப்போ log z plus a, இந்த a க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? c. so this is log z plus c. இதுதான் சார் ஃபங்க்ஷன். முடிஞ்சது. இப்போ now what you have to do? you have to find v. v வேணும்னா என்ன ஃபார்முலா? v வேணும்னா dv. என்ன ஃபார்முலா? dx dx plus vy. இல்ல we want u sir, we want u அப்படினா du ux dx, இது uy dy. இப்போ அதனால du equal to இந்த ux uy தெரியாது, v தான் போகுது. அப்ப ux is equal to vy. ux is vy, uy is minus. அப்ப uy க்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்? minus dx. இப்போ இங்க பாருங்க, therefore du is what is vy? vy look x dx. vy is what? vy எவ்வளவு? x by x square plus x by x square plus y square dx minus vx look minus y dy. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த du இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை you have to integrate with respect to x keeping y as constant. in dy omit the term containing x. இந்த termல x இருக்கா இல்லையா? dy ல if it contains x னா omit. அப்ப
y 10 times. இதை integrate பண்ணு u. இது என்ன பண்ணணும்? We have to integrate with respect to x. x dx by x square plus 1. இப்ப பாருங்க எது வேரியபிள் x, எது கான்ஸ்டன்ட் y. இப்ப இதுக்கு என்ன சார் டெரிவேட்டிவ்னா இந்த ஃபார்முலா integral of function in the denominator, derivative in the numerator என்ன ஃபார்முலா log function. இந்த previous ப்ராப்ளம் போட்டது அது வேற ஃபார்முலா, நியூமரேட்டர் வெறும் கான்ஸ்டன்ட் dx by x square plus a square அந்த ஃபார்முலா. இப்ப x இருக்கு. இப்ப இதுக்கு என்ன எதுல வேரியபிள் x வேரியபிள், எது கான்ஸ்டன்ட் y. அப்ப இதுக்கு என்ன டெரிவேட்டிவ்னா 2x. 2x இது 0, அப்ப 2x. சோ ஒரு 2 அப்போ இந்த 2 அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் 1/2. இப்போ ஃபங்க்ஷன் இந்த டினாமினேட்டர், இதோட டெரிவேட்டிவ் இந்த நியூமரேட்டர் என்ன ஃபார்முலா log of function. ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இதே ப்ராப்ளம் பாருங்க. நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? log z க்கு என்ன ஃபார்முலா? log z log x plus iy. log z னா log x plus i. அது என்ன ஃபார்முலா? half log x square plus y square. இதான் ரியல் பார்ட். I tan inverse. இப்போ இதுல எது ரியல் பார்ட்? இதான் ரியல். ரியல் பார்ட் plus c இருக்கு பாருங்க. இப்போ இதுல எது ரியல் பார்ட்? இது plus. எது இமேஜினரி பார்ட்? tan inverse. அதான் இந்த ப்ராப்ளம். Find the analytic function. Find the analytic function. W is equal to u plus I. Find the analytic function. W is equal to u plus I. இந்த f of z க்கு பதிலா இங்க என்ன கொடுத்திருக்கு? W. அது ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். எப்போது இந்த f of z W னு வரும். அதனால W is equal to u plus I. W ங்கிறது f of z. இப்போ then what is given? V is equal to e power minus 2y. Y cos 2x. X sin 2x. X sin. So you have to find the analytic function W. V கொடுத்து. You have to find U also. இப்போ இங்க ஹார்மோனிக்கலா ப்ரூவ் பண்ண வேண்டியது. We have to find the function and U. இப்போ இந்த ப்ராப்ளம் இது நத்திங் சேம் ப்ரொசீஜர் தான், இருந்தாலும் போடுறதே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்போ பாருங்க, இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடுறோம். Vx எடுத்து Vx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடுறது இந்த e பவர் மைனஸ் 2y கான்ஸ்டன்ட். e பவர் மைனஸ் 2y y cos 2x x sin 2x. இந்த e பவர் மைனஸ் 2y கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடுறதே இது கான்ஸ்டன்ட் விட்டுடு. y விட்டு cos 2x derivative minus sin 2x. cos 2x minus 2x derivative. இந்த x sin 2x differentiate பண்றது product rule x into sin 2x derivative cos 2x into 2 plus sin 2x into what is x derivative? 1. அப்போ what you are getting? Vx is e power minus 2y minus first function y விட்டுறனா minus sin 2x2 இதுக்கு ப்ராடக்ட் சரியா? இப்போ Vx முடிஞ்சது சார். இப்போ டேக் Vy. Vy னா ப்ராடக்ட் இந்த ஃபங்க்ஷன் இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y னா இது cos 2x ஆகும். with respect to y போடுறது first function, இதோட with respect to y போட்டா எவ்வளவு வரும்? cos 2x. இது 0 plus y cos 2x plus x sin 2x
இந்த e power minus 2y போட்டோம்னா e power minus 2y power with respect to y அப்ப எவ்வளவு minus 2 இப்போ நான் என்ன பண்றேன் இந்த e power minus 2y வெளியில எடுக்கிறேன். e power minus 2y வெளியில எடுத்தா இது என்ன ஆகும் cos 2x. இந்த இத வெளியில எடுத்தாச்சு. இந்த minus 2 ரெண்டையும் பெருக்கும். அப்ப minus 2y cos 2x minus 2x சரியா பாரு. e power minus 2y வெளியில எடுத்தா cos 2x. இத வெளியில எடுத்தாச்சு. minus 2y cos 2x. இப்ப now I want to find the function வச்சீங்களேன். You have to use Milli-Thomson method. Function என்ன ஃபார்முலா ux plus I. இப்ப இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்கு v. அப்ப ux க்கு நான் என்ன பண்ணனும்னா CR equation. ux is vy. uy is minus x. அப்ப ux க்கு பதிலா you have to put vy. இப்ப now f dash of z is இந்த vy ங்கிறது என்னது e power minus 2y cos 2x minus 2y cos 2x minus 2x இதான் சார் vy e power minus 2y cos 2x minus 2y cos 2x minus I vx தோருக்கு பாருங்க e power minus 2y இது என்ன minus 2y sin 2x minus 2y 2x cos 2x 2x cos 2x plus sin. Very good. இப்ப என்ன மெத்தட் போட போறோம் Milli-Thomson's மெத்தட். அப்ப என்ன பண்ணனும் x z y இங்க வர்த்தோம்னா f dash y 0 போட்டோம்னா e power 0. what is e power 0 1. அப்ப இது போச்சு e power 0 1 leave it. இப்ப இது என்ன ஆகும் cos 2x y என்ன 0. அப்ப இது போச்சு y 0. x க்கு z போட்டோம்னா minus 2z sin minus 2z sin y 0 போட்டோம்னா e power 0 e power 0 எவ்வளவு 1. அப்ப இது e power 0 1 லிங்க் y 0 னா இது போச்சு. அப்ப பிராக்கெட்ல இங்க 2z cos 2z plus sin. This is what you do. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதை you have to integrate. This you have to integrate. இப்ப இதை integrate பண்ணோம்னா இதை integrate பண்ணோம்னா இங்க பாருங்க f of z cos 2z integrate பண்ணா sin 2z divided by x z coefficient 2 minus இந்த 2 வெளியில வருது minus 2 இந்த z sin 2z பெர்னோல்லிஸ் ஃபார்முலா z sin 2z பெர்னோல்லிஸ் ஃபார்முலா. அப்ப என்ன பண்ணனும் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட் ஆகும் z அத போடணும் லீவ் இந்த -2 பிராக்கெட் போடணும். இது ஃபுல் டேர்ம். இத இன்டகிரேட் பண்றது பெர்னோல்லிஸ் ஃபார்முலா லீவ் z sin 2z இன்டகிரேட் பண்ணா minus cos 2z by 2 minus leave this function integrate this minus அடுத்த minus integrate பண்ணத திருப்பி integrate பண்ண minus cos integrate பண்ணா sin 2z divide by z coefficient 2 வருமா ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு அப்ப 4 எதை விட்டுருக்கீங்க z இதோட டெரிவேட்டிவ் என்ன 1 முடிஞ்சு. அடுத்த டேர்ம்னா பிளஸ் இதை இன்டகிரேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. சோ திருப்பி சொல்றேன் -2 விட்டுடு 2 z லீவ் இதை இன்டகிரேட் மைனஸ் இன்டகிரேட் பண்ணது இன்டகிரேட் பண்ணு
இதை டிஃபெக்ட் முடிஞ்சு போச்சு. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு சார். இப்போ இதுக்கு வாங்க பிளஸ் ஐ பிளஸ் ஐ. இப்போ இங்கே நான் திருப்பி பெர்னோலிஸ் ஃபார்முலா லீவ் 2 ஒரு பிராக்கெட் 2. இது பெர்னோலிஸ் ஃபார்முலா லீவ் z cos 2z இன்டகிரேட் பண்ணு sin 2z திருப்பி இதை இன்டகிரேட் பண்ணு மைனஸ் cos 2z by 2 வரும். அப்போ 4 என்ன விட்டுருக்கீங்க z அதோட டெரிவேட்டிவ் மாற்று பிராக்கெட் க்ளோஸ். I வெளியில இருக்கு 2 வெளியில எடுத்துட்டேன். இதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா லீவ் z sin 2z by 2 மைனஸ் இன்டகிரேட் பண்ணதை இன்டகிரேட் பண்ணு sin இன்டகிரல் மைனஸ் cos 2z by 2 வந்தா 4 இதோட டெரிவேட்டிவ் 1 பிளஸ் இந்த sin 2z இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos 2z எல்லாம் முடிஞ்சது சார். பிளஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ். ஏன் இது ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அந்த கான்ஸ்டன்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டு. இப்போ now you see this is f of z is sin 2z by 2. இப்போ இந்த பெருக்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் இந்த 2 2 என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும். அப்ப பாக்கி என்ன இருக்கும் z cos 2. சரியா? இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 2 அடிச்சு விடும் z cos 2. இப்போ இத பெருக்கினீங்கன்னா ஆல்ரெடி பிளஸ்ல இருக்கு. வெளியில வரது மைனஸ் மைனஸ் இந்த 2 4 கேன்சல் ஆயிடும். அப்ப sin 2z புரியுது? இப்போ அடுத்து இந்த டேர்ம் போ பிளஸ் i. இப்போ இத பெருக்கினீங்கன்னா 2 2 கேன்சல் z sin 2z பெருக்கினா 2 2 கேன்சல். இது பிளஸ் 4 and 2 will cancel cos 2z. இப்போ இந்த 2ங்கிறது இதுக்கு மட்டும் தான் கிடைக்காச்சு. பாக்கி இங்க என்ன இருக்கு மைனஸ் cos 2z by 2. இப்போ now இதுவும் கேன்சல். அதே போல இதுவும் கேன்சல். இப்போ இந்த ப்ராப்ளத்துல எது கொடுத்திருக்கு b. அப்ப இது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்ல ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா இல்ல. அப்ப b ல கான்ஸ்டன்ட்டே இல்லனா இமேஜினரி பார்ட்ல கான்ஸ்டன்ட் இல்லனா இது b should be there. ஏன்னா இதான் இமேஜினரி பார்ட். அதுல கான்ஸ்டன்ட்டே கிடையாது. அப்ப it should not be there. இப்போ அதனால what is f of z னா இங்க பாருங்க z cos 2z. இத பெருக்கினீங்கன்னா I z sin 2z plus what a. இந்த a க்கு பதிலா நாம என்ன பண்ணலாம் c. இப்போ f of z is z வெளியில இருக்கு cos 2z I sin plus c. z வெளியில இருந்தா cos 2z I sin 2z plus c. இப்போ இது ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். e power I theta is what cos theta plus I sin. இப்போ cos theta plus I sin theta cos theta I sin theta எவ்வளவு e power I. இங்க என்ன இருக்கு cos 2z I sin 2z. அப்ப theta க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 2z. அப்போ f of z is z e power I 2z. இது ரொம்ப நல்ல ப்ராப்ளம். you should practice. இப்போ இங்க பாருங்க ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. what they ask u with பழைய மெத்தட்ல போடலாம். ஆனா நான் அப்படி போட போறது. இப்போ u இதுல இருந்து கண்டுபிடிச்சிடுறேன். இங்க பாருங்க சிம்பிளா போடலாம். அதுக்காக இப்போ இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ இந்த ப்ராப்ளம் சில ப்ராப்ளத்துல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்ச உடனே இதுல இருந்து அதர் பார்ட் கண்டுபிடிச்சிடுவோம். எப்படின்னா f of z is what is z x plus e power I2 what is z x plus இப்போ f of z is இது x plus iy
இது e பவர் i2x. இத பெருக்கினா என்ன வரும்? i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயர் 2y பெருக்குங்க i ஸ்கொயர் 2y. அப்போ இது i ஸ்கொயர் 2y. But what is i ஸ்கொயர்? minus 1. அப்போ இது minus 2 plus. இப்போ இந்த e பவர் m plus n நம்ம என்ன எழுதலாம்? e பவர் m into e பவர். இப்போ அதனால நான் இதை என்ன எழுதிக்கிறேன்னா f of z is x plus iy e power I 2x e power கரெக்டா இல்லையா? மைனஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா f of z is இந்த e பவர் மைனஸ் 2 வெளில போகுது. எனது ரியல் டேர்ம் x plus iy. What is the e power I theta formula? e power I theta என்ன வரும்? cos theta. இதனா theta cos theta I sin theta. And இப்போ this is f of z is. இப்போ இத பெருக்கிடலாம்னு வச்சுக்கோங்க. x cos 2x. அப்புறம் I x sin 2. இத பெருக்கினா iy cos 2x. iy cos I பெருக்கினா i ஸ்கொயர். i ஸ்கொயர் எவ்வளவு? -1. i ஸ்கொயர் -1. y sin 2. இப்போ பாருங்க, இத நான் என்ன பண்றேன்னா f of z is. இதுல எது சார் ரியல் பார்ட்னா அதோ பாருங்க e பவர் -2y. இதுல எது ரியல் பார்ட்? இதுல i கிடையாது, இதுலயும் i கிடையாது. அப்ப அதனால e பவர் -2y into what? x cos 2x minus y sin 2. இதான் ரியல் e பவர் -2y. இப்ப இது into இதுல பாருங்க, இதுல பார்த்தா என்ன வருது? i. அப்போ அந்த ஐய வெளியில போட்டோம்னா ஐய வெளியில எடு. இது ரெண்டுல பாக்கி என்ன இருக்கும்? e பவர் -2 x sin 2x y பிளஸ் c. இப்போ பாருங்க சார், இதான் f of z. இந்த f of z க்கு எது ரியல் பார்ட்? இதான் ரியல் பார்ட். u. What is that? e power -2y x cos 2x minus y sin 2x. இந்த கான்ஸ்டன்ட் இதான் ரியல். எது இமேஜினரி பார்ட்? I ஓட கோஎஃபிஷியன்ட் b equal to e power minus x sin 2x y cos. இங்க பாருங்க, இதானே கொடுத்திருக்கு. b is what? e power -2y y cos 2x x. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட இமேஜினரி பார்ட் தான் கொடுத்திருக்கு. இதோ வருது. எது ரியல் பார்ட்? இதுதான். சோ சில ப்ராப்ளத்துல இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். பட் எல்லா ப்ராப்ளத்திலும் சிம்பிள் ப்ராப்ளத்துல டைரக்டாவே அதர் பார்ட்டை கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த பார்ட்ல நல்ல ப்ராப்ளம். ப்ளீஸ் ரிவைஸ்.